66 இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இந்திரா காந்தி அம்மையார் வர்றாங்க. வந்தோடனே செஞ்ச முதல் வேலை என்னன்னா, இந்த பண மதிப்பு அதை வந்து டிவேல்யூ, கரன்சி டிவேல்யூவேஷன். 37% ஒரு ரூபாயை டிவேல்யூ பண்றாங்க. 37% பிரதமராக வந்தோடனே எடுத்த முதல் முடிவு. 37% டிவேல்யூ பண்றாங்கன்னா நீங்க யோசிக்க, பேங்க்ல கொடுங்க பணம் என்ன ஆகும் யோசிச்சுங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஒரு வரவு செலவு கணக்கு என்ன ஆகும் யோசிங்க. இதை மொரார்ஜி தேசாய் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டரா ஒரு ஆண்டு கழித்து பாராளுமன்றத்தில் சொல்றாங்க, ஒரு முட்டாள்தனமான முடிவு. இந்த டிவேல்யூவேஷனால இந்த நாட்டிற்கு எந்த விதமான நன்மையும் வரவில்லை. ஏன்னா இந்திரா காந்தி அம்மையாருடைய பழைய சரித்திரத்தை பார்க்கணும். 59, 66, அதன் பிறகு 69 ஒரே நாள்ல 14 வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க. 14 பிரைவேட் பேங்க்ஸ் நேஷனலைசேஷன் பண்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வங்கிகளை நம்ம தேசியமயமாக்கிட்டா ஏழை மக்களுக்கு ஒரு கடன் கொடுப்பாங்க, அதனால இந்தியாவில வந்து ஏழை என்கின்ற சமுதாயம் இல்லாமல் ஒழித்து விடலாம் என்பதற்காக ஒரு காரணம் சொல்லி நேஷனலைசேஷன் ஆஃப் பிரைவேட் பேங்க்ஸ் ஒரே இரவுல 14 வங்கியை நேஷனலைஸ் பண்றாங்க. அதன் பிறகு